இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவேன். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் எர்த் மிஷன் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் செய்வதற்காக நான் கடந்த நாளில் தாலுகா அலுவலகத்துக்கு சென்று அதற்கான முயற்சி எடுத்தேன். ஆனால் அந்த இ சேவை மைய பணியாளர் பிறப்பு சான்றிதழை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டார். அன்பானவர்களே, ஆதார் கார்டில் அப்போ நான் திருத்தம் பண்ணணுன்னா எது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. பயங்கர மன உளைச்சல், ரொம்ப கஷ்டம். 2 நாள்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தேன், வேதனைக்குள்ளே தான் இருந்தேன். அப்போ நம்ம பிறப்பு சான்றிதழ் வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் ஆயிருமா அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பாளையங்கோட்டை போனேன். பாளையங்கோட்டை போய் பேன் கார்டு சம்மந்தமான அந்த ஆஃபீஸ்க்கு போய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க முயற்சி பண்ணேன். அந்த ஆஃபீஸ் திறக்கலை, பூட்டி இருந்தது. அது 4-5 நாளாக பூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது, கான்டாக்ட் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆகவே பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துக்கு இருக்கிற எங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போய் அவங்கக்கிட்ட மேட்டரெல்லாம் சொல்லி விவரத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க, இன்னும் இந்த பிறப்பு சான்றிதழுக்குள்ளே இதாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆதார் கார்டை வச்சு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப உடஞ்சி போனேன், நான் ரொம்ப உடஞ்சி போனேன். ஆமாம், நேற்று ராத்திரிலாம் முழுவதும் என் சிந்தனை எப்படி இல்லாமல் போயிட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மிகுந்த மன உளைச்சல், பணச்செலவு, அப்போ ரொம்ப வேதனையோடு இருந்தேன். என்ன செய்யுதுன்னு தெரியாமலே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கு காலையில் நான் எழும்பி பல்ல விளக்கிட்டு காஃபியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். பிறப்பு சான்றிதழ் சம்மந்தப்பட்ட இந்த ஜெராக்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, செட்டாக வச்சுருக்கேன், தச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து பாரு ஒருத்தர் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எடுத்து பார்த்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் பிறப்பு சான்றிதழ் உங்களுக்கு எதுக்காக வேணும் அப்படின்னு தொலைச்சி கேட்டு இது பண்ணாங்க சப் கலெக்டர் ஆஃபீஸில். அதுக்கான காரணத்தை நம்ம சரியாக சொல்லலைன்னா அதை அவங்க இது பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வேலை வைக்காக அப்படின்னேன். 64 வயசுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. சரியான காரணம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அரசாங்கம் பிறப்பு சான்றிதழை ஒரே ஆவணமாக அறிவிச்சிருக்கு, அதுக்காக அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இதாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
எதுக்காக வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் பல நாளுக்கு பிறகு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் டிகே தேவாதிசிவன் இருக்குது, பேன் கார்டு, ஆதார் கார்டு இதிலெல்லாம் கே தேவாதிசிவன் இருக்குது. ஆகவே ஆன்லைனில் அது மேட்ச் ஆகாது. அதனால் ஆதார் கார்டில் திருத்தம் பண்ணதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆகவே அதுக்கப்புறம் அதை சொல்லி இது பண்ணேன். அப்புறம் அதே மாதிரி மனுவில் எழுதினேன், ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் செய்வதற்காக பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறத இது பண்ணியிருந்தேன். அதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது அதெல்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் அதே மாதிரி சப் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து நகராட்சி அலுவலகத்துக்கு அனுப்பின அந்த படிவத்திலையும் அது இருக்குது. அதாவது ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் செய்வதற்காக அப்படின்ட்டு அங்கே இருக்குது, அதுலேயும் எழுதியிருக்காங்க. என்னுடைய மைத்துனர் கொடுத்த அந்த மனுவிலையும் அது எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உனக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கியிருக்கதே ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் பண்ணுறதுக்கு தான், எதுக்கு நீ இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு வந்ததுங்க, தெளிவு வந்தது. உண்மையாக சொல்கிறேன். ஆமாம் அன்பானவர்களே, ராத்திரிலாம் என்ன செஞ்சிருவனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தேன். காலையில் ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவை தந்தார். போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தாலுகா ஆஃபீஸுக்கு போ, மறுபடியும் போய் இதை சொல்லி அவன்கிட்ட சொல்லு, அப்படி கேட்கலன்னா தாசில்தாரை பார்த்து சொல்லு, தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, பிறப்பு சான்றிதழ் வாங்கியிருக்கதே ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் செய்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் தான் நான் தெளிவாக இருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அன்பானவர்களே. ஆகவே பாருங்கள், மறுபடியும் இன்றைக்கி தாலுகா ஆஃபீஸ் போக போகிறேன். ஆமாம், மணி 8:30 சரிங்களா. 10 மணிக்கு தான் அந்த இ சேவை மையத்தில் அந்த பணியாளர் வருவார் சரிங்களா. ஒரு 9-9:30 போல் கிளம்பி போய் இன்றைக்கி மறுபடியும் அதுக்கான முயற்சியில் தான் மேற்கொள்ள போகிறேன். இதில் எந்த மாதிரி இது பண்ண முடியாது, ஏன்னா நான் பிறப்பு சான்றிதழ் வாங்கியிருக்கதே ஆதார் கார்டில் பெயர் திருத்தம் செய்கிறதுக்கு தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது அவருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான வழிநடத்தலின்படி நான் இன்றைக்கி போய் அந்த காரியத்தை செய்ய போகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கி உள்ள செய்தி. சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். அப்புறம் அதாவது துக்கம், வேதனை, கஷ்டம், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அப்பப்போ ஆண்டவர் என்ன தைரியப்படுத்தி பலப்படுத்தி நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காமிக்கிறார். மட்டும் இல்லை, இந்த வெயிலின் அகோரத்தை ஆண்டவர் குறைச்சிட்டார். பேப்பர்லெல்லாம் நியூஸ்லலாம் வந்துட்டு, ஆமாம் இதெல்லாம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நல்லா கூலாக தான் இருக்குது. வெயிலின் அகோரம் இல்லை. நேற்றுலாம் ராத்திரி நல்ல காற்று. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆமாம் வேர்வையே இல்லாமல் நேற்று நைட்டு தூங்கினேன். காலையிலையும் அவ்வளோ நேரத்துக்கும் பயங்கரமாக வேர்த்து தண்ணியாக ஊற்றிக்கிட்டு தான் இருக்கும். நல்லா கூலாக இருக்குது கிளைமேட்லாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.